Okay. Happy evening. குட் ஈவினிங் சார். ரைட். எப்படி இருக்கீங்க நிஃப்லா? நீங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணீங்க போல. சார். ஓகே, பாப்போம் மற்றவங்க ஜாயின் பண்ணட்டும். ஓகே சார். ஓகே, ரைட். ஸோ குட் ஈவினிங். குட் ஈவினிங் ரெண்டு பேருக்கும். ஸோ மற்றவங்க ஜாயின் பண்ணட்டும். ரைட். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க ஜரீனா நிஃப்லா, இந்த வீடியோ ஸ்க்ரீன் ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதா? கிளியர் சார். Yes, எந்த sir. விஷுவல் வர Clear. எந்த விஷுவல் வருதா? Yes. கேன் சி நோ. ஓகே. எனக்கு தான் அது காட்டுதுல, ஐ டோன்ட் நோ வை. ரைட். சரி, ஓகே. ஸோ நாங்கள் செஷனுக்குள்ளே போகலாம் ஓகே. ரைட். ஸோ பேசிக்கலி நாங்கள் கஸ்டமர் சைக்காலஜி அண்ட் பை அண்ட் பிஹேவியர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஓகே. பட் நாங்கள் ஆரம்பத்தில் லாஸ்ட் செஷனில் வந்து ஒரு கஸ்டமர் நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபார்முலா நாங்கள் படித்தோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் எப்படி கஸ்டமர் நீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் செஷனில் வந்து 5 dimensions ஆஃப் கஸ்டமர் நீட்னு சொல்றது பார்த்தோம். அதில் கொஞ்சம் ஒவ்வொரு லெவல் கீழே இறங்கி இறங்கி பார்க்கும்போது உண்மையான கஸ்டமர் நீட் என்னன்னு சொல்றதை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ரைட். ஸோ எஸ், ஓகே ஓகே, சரி. ஸோ தென் வந்து நாங்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். ஸோ பயர் ஜேர்னியை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஒரு ஒரு பயர் வந்து கஸ்டமர் டிசிஷன் மேக்கிங் என்னென்ன ப்ராசஸில் செய்கிறாங்கன்றது நாங்கள் பார்த்தோம். 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் மார்க்கெட்டிங்கோட, சில விஷயங்கள் சேல்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த 3 விஷயங்கள் நீட் ரெகக்னிஷன், இன்ஃபர்மேஷன் சர்ச், இவல்யூவேஷன், இது மூணுக்குமே வந்து பொறுப்பாக இருக்கிற ஆக்கள் வந்து இந்த மூணுலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் வந்து யாரு? மார்க்கெட்டியர்ஸ், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க. ரைட். மோர் ஓவர்
இந்த 4வது 5வது டொமைன்ல ரைட் பர்ச்சேஸ் டிசிஷன், அதே போல போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர், ஒரு பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு காட்டக்கூடிய பிஹேவியருக்கு சம்பந்தமான ஆட்கள் வந்து பொறுப்பான ஆட்கள் வந்து சேல்ஸ் டீம். பார்த்தோம் ரைட். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடிஷன்ல நாங்கள் படிச்ச விஷயம் வந்து சின்ன ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் இதை கம்பைன் பண்றேன், நாங்கள் படிச்ச மார்க்கெட்டிங் மிக்ஸ், பை ஜேர்னி, நீட் அனாலிசிஸ், இந்த 3 விஷயத்தை எப்படி கம்பைன் பண்ணி ஒரு சினாரியோ செய்யலாம் சொல்லி நம்ம ஸ்டோரி பார்த்தோம். அப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம். தென் வந்து எஸ் மிஸ்கன்செப்ஷன் வர்சஸ் ரியாலிட்டி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். ஸோ அதுல இருந்து வந்து கஸ்டமர் வேல்யூ அண்ட் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் பற்றி படித்தோம். ஸோ தென் வந்து கஸ்டமர் வேல்யூன்னு என்னென்னு பார்த்தோம். அதுல 2 வகையான விஷயங்களை படிச்சோம். ஒன்று டிரான்சாக்ஷனல் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் சொல்லி 2 வகையில. அது 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம். ஸோ த நியூ வே, த பெட்டர் வே, த மாடர்ன் வே வந்து என்னது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்ன்றதை நாங்கள் பார்த்தோம். ஓகே. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ நாங்கள் படித்தோம். வந்து கஸ்டமர் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலாவோட பார்த்தோம். எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் எங்களோட இருக்க போறாங்க, அவங்களோட 1 மந்த்ல அவங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு பர்ச்சேஸ் வேல்யூ இருக்குது, அதை நாங்க இயருக்கு பார்க்குறோம். எத்தனை இயர்ஸுக்கு இருக்க போறாங்கன்னு நாங்கள் எடுத்து கன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னால் அதுதான் எங்களோட கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு நாங்கள் சொல்லுவோம், சிஎல்வி. ஸோ இது வரைக்கும் கிளியரா லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச விஷயங்கள் கிளியர்? என்ன குயிக்லி ஒரு தம்ஸ் அப்போ எஸ். Yes, sir. ஸோ தென் வந்து நாங்கள் 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட், அவுட் பவுண்ட். அதாவது இன்பவுண்ட் சொல்றது நாங்கள் புல் பண்ணி எடுக்கிறது, அவுட் பவுண்ட் சொல்றது நாங்கள் புஷ் பண்ணி செய்யக்கூடிய மார்க்கெட்டிங். அது 2 வகையை நாங்கள் பார்த்தோம். என்ன மாதிரி என்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இதோட நாங்கள் லாஸ்ட் செஷனை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா? ரைட். இன்னைக்கு நாங்கள் பார்க்கறது வந்து 2 கன்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் வந்து சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சரிதானே? பேசிக்கலி நாங்கள் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் வந்து சிஆர்எம் சொல்றது வந்து ஒரு பிஸ்னஸ் பிலோசபியும் கூட, அதே போல ஒரு டெக்னாலஜி சிஸ்டத்தை எப்படி நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்ல இன்கோபரேட் பண்ணலாம்ங்கிறது தான் இங்க இருக்கிற விஷயம். ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ல. ரைட். ஏன் பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். ரைட். இதை நாங்கள் ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ எந்த அளவு தூரம் கஸ்டமர்ஸ் எங்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் எவ்வளவுத்துக்கு கஸ்டமர்ஸ் எங்களை ட்ரஸ்ட் பண்றாங்கன்றதை வச்சு தான் எங்களோட பிஸ்னஸ் வந்து நடக்க போகுது. ஸோ எவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட இருக்க போறாங்க, எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறாங்கன்றது எல்லாத்தையும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா தான் நாங்கள் தீர்மானிக்க போறோம். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம் சொல்றதை நாங்கள் இதுக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதில் நாங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களோட வச்சு கொள்றது, இன்ட்ராக்ஷனை கூட்டி கொள்றது, அவங்களோட லைஃப் டைமை கூட்டி கொள்றது. ரைட். அதே போல அவங்களோட இன்ட்ராக்ஷனை நாங்கள் அனலைஸ் பண்றது. சரிதானே? பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் லைஃப் சைக்கிளை நாங்கள் மேனேஜ் பண்றது. ஸோ இதைத்தான் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கூட செய்ய போகிறோம். சரிதானே? அப்போ இதன் மூலமாக எங்களுக்கு கஸ்டமர் ரிட்டென்ஷனை கூட்டலாம், சேல்ஸை க்ரோ பண்ணலாம், அதே போல எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து கூட்டிக் கொள்ளலாம். ஓகே. அதுக்காக தான் நாங்கள் சிஆர்எம் என்று சொல்றதை மேனேஜ் பண்ண போறோம். ஓகே. ஸோ பேசிக்கலி சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து ஒரு கலெக்டிவ் மெமரி. ஏன் நாங்கள் எப்படி சொல்றோம்னு சொன்னால் சிஆர்எம்னு சொல்றது மூலமாக முதலாவது என்ன 2 விஷயம். நாங்க சொல்ற மாதிரி எவ்வளவு தூரம் எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அந்த அளவுக்கு எங்களோட பிசினஸ் நடக்கும்னு சொல்ற ஒரு பிலோசபியோட நாங்க இதுக்கு வெறுமனே வந்து நாங்க ரிட்டைன் பண்ண போறோம், வச்சுக்கொள்ள போறோம் மட்டும் சொல்றோம்ல. இதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜியை நாங்க அடாப்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம்ங்கிறத அடுத்த லெவலில் யோசிக்கணும். ஸோ இப்போ நம்ம டீப்பா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் விளங்கப்படுத்த போகல, பட் நான் கொஞ்சம் டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை கொஞ்சம் சர்ச் ஓவர் பண்ணலாம். ரைட். ஓகே. இப்ப நான் ஒரு சிஆர்எம் சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தோம் என்று சொன்னால், உதாரணமாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம். பெரும்பாலும் நாங்கள் பை பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுதான் வந்து இன்னைக்கு வேர்ல்ட்லேயே பெஸ்டான அல்லது குளோபல் லீடராக இருக்கக்கூடிய ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர். ரைட். ஹப்ஸ்பாட் வந்து எஸ்எம்இஸ் வந்து அதை யூஸ் பண்றாங்க. அதிகமான இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஆர்டிகல்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அதன் மூலமாக கிளையன்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியது வந்து
ஹப்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்? ஜோஹோ இருக்குது. ஜோஹோ வந்து சவுத் ஏஷியாவில் மிச்சம் பாப்புலர், இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா ஒரு இந்தியன் சாஃப்ட்வேரும் கூட. காஸ்ட் எஃபெக்டிவானது உள்ளத்துக்குள்ள, எஸ், பெட்டரா ஒர்க் பண்ணக்கூடியது. அடுத்து மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் இருக்குது. அதுல 365 லேட்டஸ்ட் வெர்ஷன். எஸ், அதுலயும் வந்து ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் லெவல்ல நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து என்னதுக்குனால எங்களை கஸ்டமர் ரிட்டைன் பண்றதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாக, ரைட்? எங்களை சேல்ஸ் பைப்லைனை வந்து சரியான முறைக்கு மெயின்டைன் பண்றது. சேல்ஸ் பைப்லைன் படிப்போம், ரைட்? அதுல வந்து லீட்ஸ் சரியான முறைக்கு ட்ராக் பண்ணலாம். லீட்ஸ்ன்னு சொல்ற டேர்ம் வந்து எங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், ரைட்? ஸோ லீட்ஸை நாங்க சரியான ஒரு சேல்ஸ் பைப்லைன் ஊடாக ட்ராக் பண்றதுக்கு, ஃபாலோ அப்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணி கொள்றதுக்கு, மார்க்கெட்டிங்கை ஆட்டோமேட் பண்றதுக்கு, கண்டென்ட்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்கள் மெயினாக வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸை வந்து பயன்படுத்துறோம். அடிஷனலாக வந்து சில கம்யூனிகேஷன்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். கஸ்டமருக்கு இடையிலான ஒரு லெவலுக்கு நாங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டு திரும்ப எங்களுக்கு ஒரு லெவலுக்கு குவாலிஃபை ஆகினதுக்கு பிறகு நாங்கள் இன்ட்ராக்ஷனை கொண்டு வரலாம். ஸோ அது எங்களோட டைமையும் வந்து சேவ் பண்ணும். அடுத்து வந்து சர்வீஸ் ரிட்டென்ஷனுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அது போல ரிஸ்க்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிவாக அவங்களுக்குரிய சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு வந்து இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நாங்கள் ஓவராலாக சிஆர்எம்ல என்ன, அதுக்கு என்ன டூல்ஸ் இருக்குன்றதை நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்களும் இந்த டூல்ஸை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி இதில் ஏதாவது ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த ஃபீல்ட்ல நான் ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்றேன். ஜோஹோவா இருக்கலாம், எம்எஸ் டைனமிக்ஸா இருக்கலாம். யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? எஸ் ஓ நோ? எனி ரெஸ்பான்ஸ்? இல்ல சார். 365 நாங்க யூஸ் பண்றது சார். இது வந்து டைனமிக்ஸ் யூஸ் பண்றீங்களா? எஸ். ஓகே, குட். ஹவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? டைனமிக்ஸ் நான் யூஸ் பண்ணல, ஜோஹோ தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ அதுல வந்து பேசிக்கலி நாங்க எஸ் சரிங்க. டாக்குமெண்ட்ஸ் தான் நிறைய செஞ்சு கொள்றோம் இதுல. ஓகே, ரைட். ஸோ பேசிக்கலி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த எங்களோட சர்டிஃபிகேட் லெவலில் நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, சிஆர்எம்ல என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, என்னத்துக்கு செய்யறோம்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ், எங்களோட திங்கிங் பேட்டர்னை எப்படி கொஞ்சம் மாடர்ன் லேண்ட்ஸ்கேப்புக்கு, ரைட், மாடர்ன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப்புக்கு எங்களோட ஷிஃப்ட் பண்ற அந்த பேரடைம் ஷிஃப்ட்டுக்கு உரிய விஷயங்கள் ஒரு 4 விஷயம் பார்க்க போறோம். சரிதானே? ஸோ அதுல முதலாவது விஷயம் வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இன்றைக்கு இருக்கிற பயர்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு எம்பவர்டான கஸ்டமர்ஸ் விளங்கிக்கிறோம், ரைட்? ஸோ இது எதை சொல்ல வருதுன்னு சொன்னால், முதலாவது ஒரு 57 to 70% ஆஃப் த பையிங் டிசிஷன், இந்த பையிங் டிசிஷன் இருக்கு தானே, இந்த கஸ்டமர் ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து டெசிஷன் கேட்கறதுக்கு, சஜஷன் கேட்கறதுக்கு முதலே பிளான் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு, போவாங்க, அங்கதான் போய் ஸ்டோரை பாக்குறது, அங்கதான் போயிட்டு கேட்டுட்டு சேல்ஸ் பர்சன் சொல்றது தான் அவங்க நம்புவாங்க. அந்த ஒரு காலம் இருந்துச்சு. பட் நவ் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாமே எங்கிட்ட கையில இருக்குது, சர்ச் பண்ணலாம் வேண்டிய விஷயங்களை. அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச்னு சொல்றது வந்து இன்னைக்கு ஈஸி ஆயிட்டு. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் வராங்க, ரைட்? அதை நாங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இட்ஸ் கஸ்டமர்ஸ் எந்த லெவல்ல வராங்க மெஜாரிட்டின்னு சொல்றது விளங்கினா எங்களுக்கு இன்னும் சர்வ் பண்றதுக்கு லேஸ் ஆகும். சரிதானே? அப்போ ஆல்ரெடி ஆன்லைன் ரிசர்ச் பண்ணிப்பாங்க, ரிவ்யூஸ் வாட்ச் பார்த்துருப்பாங்க, தேவையான அளவுக்கு யூடியூப் வீடியோ கம்பேரிஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டெப்புக்கு வராங்க. அப்போ நீங்க பெருசா டீட்டெயில் கொடுக்க தேவையில்லை, ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதை நீங்க ஃபெசிலிட்டேட் பண்றதுதான் உங்களோட கெட்டித்தனம், ஆல்ரைட்? ஸோ இதான் வந்து எம்பவர்ட் பயர்னு சொல்றது முதலாவது ஷிஃப்ட். ஸோ அதனால என்ன மாதிரி எங்களோட ஷிஃப்ட் இப்போ மாடர்ன் லேண்ட்ஸ்கேப்ல மாறுதுன்னு சொன்னால், அட்வர்டைசிங்ல இருந்து இன்ஃபார்மிங்க மாறுறோம். அப்ப நாங்க ஏன் முதல் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அட்வர்டைஸ் பண்ணணும், ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அது அப்படித்தான், இதான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா ஆல்ரெடி இந்த விஷயத்த எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு வராங்க.
ஸோ அப்ப நாங்க எங்களோட டோன் எப்படி இருக்கணும்னா ஒரு இன்ஃபார்மிங் டோன்ல இருக்கணும். சரிண்ணா? அப்ப இன்ஃபார்மிங் டோன்ல இருக்கும்போது அவங்களுக்கு விலங்கு வந்து தே ஆர் ட்ரைங் டு ஹெல்ப்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ எங்களோட சேல்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அட்வர்டைசிங் டோன்ல பேசும்போது கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க பிகாஸ் தே ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் சர்ச்ன்றதை செஞ்சுட்டு தான் வராங்க என்றதை வழங்கப்பட சரி. ஓகே, ஸோ இந்த கன்செப்ட் விளங்கிட்டுன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் இல்லாட்டி எஸ்ஸா? ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க. ரெண்டாவது ஆம்னி சேனல் ரியாலிட்டி அல்லது மல்டி சேனல் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. இதுல சரியான டேர்மா இருக்கும். அதாவது இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இடத்துல மட்டுமே ஒரு பர்ச்சேசிங்க முடிக்கிறது இல்லை, ரைட்? அதுக்கு இன்னைக்கு உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு பிராண்டோட இன்டராக்ட் பண்றான்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-8 வகையான டச் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட வர. அப்ப இத ஒரு பிராண்டை வந்து எங்க பாக்குறாருன்னு சொன்னார், ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ல ஒரு பிராண்டை பத்தி பாக்குறாருன்னு சொன்னால் டக்குன்னு போயிட்டு கூகுள்ல அதை சர்ச் பண்ணுவார். அப்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்து கூகுள்ல போயிறாரு, அங்க ரிசர்ச் பண்ணி பார்ப்பார், அங்க ரிவ்யூஸ் இருந்தா அதை வாசிப்பார், ரைட்? ஸோ அங்க இருந்து வந்து யூடியூபுக்கு வருவார், இதை பத்தி மத்தவங்க என்ன போட்டிருக்காங்க, ஏதாவது வீடியோ ரிவ்யூஸ் இருக்கான்னு போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த வீடியோ ரிவ்யூஸ் தாண்டி சும்மா அதோட நிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி மஞ்சா இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்களா, இது எப்படி இருக்கும், யூஸ் பண்ணாங்கள்ட்ட கேட்பாங்க, வாட்ஸ்அப்ல கேட்பாங்க, ரைட்? ஸோ இதுக்கு பிறகுதான் அந்த வெப்சைட்டுக்கு வந்து வாங்க போறாங்க. பாருங்க, இப்ப இன்னைக்கு முதல்லாம் தேவை வரும், கடைக்கு போவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மல்டி சேனல்ஸ் வந்து இருக்குது, வந்து என்னத்துக்காக டிசிஷன் மேக் பண்றதுக்குன்றத விளைக்கொள்ளும். ஸோ அப்ப ரெண்டாவது விஷயம் வந்து மல்டி சேனல் ரியாலிட்டி. அந்த ஒம்னி சேனல் என்று சொல்றது வந்து நீங்க மல்டி சேனல்ல மாறிட்டுன்னு சொல்ற விஷயம், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் விளங்கிட்டுன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் இல்லாட்டி எஸ். ஓகே, தேர்ட், டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ். இது நாங்க என்னத்துக்குன்னு சொன்னால் இன்னைக்கு மாடர்ன் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து பவர்ட் பை டேட்டா. இன்னைக்கு டேட்டாவோடு தான் எல்லாமே நடக்குது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு கண்மூடித்தனமான மார்க்கெட்டிங், கண்மூடித்தனமான சேல்ஸ் வந்து செய்ய இயலாது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். பிகாஸ் எங்களுடைய கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அனலிட்டிக்ஸ் வேணும், ரைட்? என்ன மாதிரியான சேல்ஸ் நடக்குது, ஒரு தரம் ஒரு 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 எஃபோர்ட்டை போட்டோம் என்றால், ஒரு 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 செட் ஆஃப் சேல்ஸ் செஞ்சிட்டோம் என்றால் அதுல இந்த அனலிட்டிக்ஸ் எங்களுக்கு வேணும். சும்மா சும்மா அகைன் அண்ட் அகைன் ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. கட்டாயம் நாங்க டூல்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் மாதிரி சோஷியல் மீடியா இன்சைட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இன்சைட்ஸ் பார்க்கலும். எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் எங்களோட இதை பார்க்குறாங்க, யார் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எந்த ஏரியாவில் இருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இதெல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களோட சேல்ஸை ப்ராப்பராக செய்யணும். ஸோ யாரு எங்களோட ப்ராடக்ட் நாட்டுறாங்க, தேவைப்படுதுன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் செய்யலும், அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு பிறகு நாங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணும்போது we should use the data analysis. சரிதானே? ஸோ அதுக்கு நாங்கள் எங்களோட சிஆர்எம் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம், ரைட்? அதே போல கஸ்டமர் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் செய்யணும். அதுக்கு நாங்கள் படிக்க போகிறோம். பர்சனல் சொல்ற விஷயத்தை நாங்கள் அடுத்தது படிப்போம். ஸோ அதுல ஒரு கஸ்டமர் எப்படி இருப்பாங்கன்றது நாங்கள் எப்படி கற்பனை பண்றோன்றதை நாங்கள் படிப்போம். ஓகே, டேட்டா ட்ரிவன் டிசிஷன் சொல்றது என்னென்னு விளங்கிட்டு இருந்தா ஒரு தம்சம். நாலாவது வந்து கண்டென்ட் சோஷியல் செல்லிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக மாற்றுவார் விஷயம் தான் வந்து இந்த கண்டென்ட் அண்ட் சோஷியல் டெல்லிங். சோஷியல் மீடியாஸ் இன்னைக்கு பாருங்க, வாட்ஸ்அப்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டூலாக, ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லார கையிலையும் அது இருக்கிறதால அது இன்னைக்கு மிகப்பெரிய டூலாக மாறிட்டு வருது. ஸோ நாங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ண ரெடியா இருக்கணும், நாங்களும் அதை மேக்சிமைஸ் பண்ணோம் வேணும், ரைட்? ஸோ மார்க்கெட்டியர்ஸா இருக்கலாம், சேல்ஸ் பீப்புளா இருக்கலாம், இன்னைக்கு ஆடியன்ஸை பில்ட் பண்றதுல இருந்து, அவங்களோட எக்ஸ்பர்டைஸை ஷேர் பண்றதுல இருந்து, ரைட்? இன்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மக்கள்கிட்ட உருவாக்குறது. இப்போ இன்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு விளங்கிருக்கும், கண்டென்ட்ஸ் மூலமாக, இன்சைட்ஸை ஷேர் பண்றது மூலமாக, எஜுகேட் பண்றது மூலமாக நம்மட பக்கம் ஆடியன்ஸ் எடுக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு, ரைட், சோஷியல் மீடியாஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரைட்? அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் எடுக்கணும். அப்ப சோஷியல் மீடியாஸை கண்டென்ட்டை எப்படி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம்ங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணலாம், யோசிக்கணும்.
ரைட். இதை தாண்டி இன்னும் சில ட்ரெண்ட்ஸ் வந்து இமேஜ் ஆகி கொண்டிருக்குது. அதுல ஒன்று தான் வந்து ஏஐ பர்சனலைஸ்ட் என்ஜின்ஸ். அப்படின்னு சொன்னா என்ன? செட்பாட்ஸ். இன்னைக்கு எங்களோட வெப்சைட்டுக்குள்ள வராங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம டிரெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு செட்பாட்ஸ் வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு கேள்வி கேட்டு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உரிய ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனை வந்து பேசிக் அசிஸ்டன்ஸை வந்து செஞ்சிருது. இப்போ ஏஐ அசிஸ்டன்ஸ், ரைட். அதே போல வந்து ப்ரெடிக்டிவ் லீட் ஸ்கோரிங் சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் ப்ரெடிக்டிவாக லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட்டிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், இமெயில்ஸ் ஆட்டோமேட் பண்ணலாம், சோஷியல் ஷெடியூலிங்க்கு நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நாங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒவ்வொரு டூலாக விளங்கப்படுத்தல, உங்களை ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் தட் நீங்க சர்ச் ஆன் பண்ணுங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் லெவலில் நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் போதாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து இன்னைக்கு ரொம்ப இமேஜ் ஆகி கொண்டிருக்கிற விஷயம். ஸோ ஆல்ரெடி மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு முகங்கள் மூலமாக எங்களோட பிராண்டோ எங்களோட ப்ராடக்டோ வந்து சொல்லப்படும் போது நிறைய பேர்ட்ட போய் சேரும். அடுத்தது ஆல்ரெடி அவங்கள பத்தின ஒரு ட்ரஸ்ட் பில்டாக இருக்கும் பட்சத்துல எங்களோட பிராண்டுக்கும் சிமிலரான ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. சரிதானே? ஸோ அப்ப ட்ரஸ்டட் வாய்ஸஸ் நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு டார்கெட் கம்யூனிட்டிஸை வந்து அச்சீவ் பண்ணுவோம். அதுலேயும் வந்து நல்ல எல்லா இன்ஃப்ளூயன்சர்ட்டையும் எல்லா ப்ராடக்ட்டும் செயலாகும்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் பேசுற ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட நீங்க போயிட்டு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணிடலாம். ஸோ வி ஷுட் பி அவேர் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டாக இருக்கணும். ஒரு எஜுகேட்டர் கண்டென்ட்டை வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எஜுகேஷனல் சாஃப்ட்வேரோ அல்லது எஜுகேஷனல் கோர்ஸோ நீங்க ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் ஆல்ரெடி ரிலேட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட, ரைட். அதே போல ஷார்ட் வீடியோ ஃபார்ம்னு சொல்றது இன்னைக்கு ரொம்பவே இமேஜ் ஆகிட்டு இருக்கு. ரீல்ஸ், டிக்டாக். எஸ், அதுல நன்மை தீமைன்றது வேற விஷயம். பட் எனி ஹவ் பீப்புள் வந்து இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கறத குறைக்கவே இல்லை, கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மட மார்க்கெட்டிங்கை கொண்டு போய் சேர்த்தோம் என்றால், ஸோ அப்போ அடிக்கடி நாங்கள் அவங்களுக்கு முன்னுக்கு வரோம், எங்களோட பேர் வந்து அவங்களுக்கு முன்னுக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. ஸோ ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், ரீல்ஸாக இருக்கலாம், டிக்டாக் வீடியோஸாக இருக்கலாம், வி கேன் யூஸ். அடுத்த சோஷியல் கமர்ஸ், அதாவது வந்து சோஷியல் மீடியாஸ் கூடாக சோஷியல் மார்க்கெட்டிங் பண்றது. இப்போ இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் செய்யறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு இமேஜ் ஆகி கொண்டிருக்கிற ட்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த இடத்துலையும் வந்து எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸும் நாங்கள் பிளேஸ் பண்ணிடலாம் என்றால் எஸ் வி கேன் யூஸ், ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு செஷன்ல நாம ஸ்டார்ட் பண்ணினோம் வந்து எஸ் வி ஸ்டார்டட் வித் சிஆர்எம். ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது ஏன் முக்கியம், அதை மேனேஜ் பண்றது எப்படின்றது சில டூல்ஸோட பார்த்தோம், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். தென் வந்து இன்றைக்கு மாடர்ன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப் எப்படின்றத இந்த 4 விஷயங்களை கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதுல இருந்து இன்னைக்கு இமேஜ் ஆகி கொண்டிருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டோம். இது வரைக்கும் கிளியரா? How do you feel? Any suggestions or any doubt or any share? So far okay? இருக்கிறீங்களா? நிஃப்லா, ஜரீனா, டோனி 3 பேர் இருக்கிறீங்களா செஷன்ல? Okay, sir. Continue. Okay. Tony, you also there, no? Yes. சார் நான் இருக்கேன் சார். மைக் ஆன் பண்ணா தான் நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது. அதான் சார் மெசேஜஸ் Right, okay, fine. Just check it, okay. Fine. ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு நாங்கள் மூவ் ஆக போறோம். இது வந்து கஸ்டமர் வேல்யூ லேடர். ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். கஸ்டமரோட வேல்யூவை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க தெரிஞ்சிருக்கோம்.
எங்கட கஸ்டமர்ஸ் எந்த வேல்யூலையும் இருக்கணும். இப்ப எங்கட ப்ராடக்ட் வந்து ஒரு சேம் வேல்யூல தான் ஒரு ப்ராடக்டை கொடுப்போம் என்றால் கஷ்டம். பாருங்க, இப்ப எந்த ப்ராடக்டா இருந்தாலும், இப்ப சாம்சங் ஒரு போனை லான்ச் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு என்னது 10,000 ரூபாய்க்கும் போன் இருக்கும், 50,000 ரூபாய்க்கும் போன் இருக்கும், 2 லட்சத்துக்கும் இருக்கும், 4 லட்சத்துக்கும் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் கஸ்டமர் ரேஞ்சு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்குரிய சப்போர்ட் கொடுக்கலாம். ரைட். இப்போ டொயோட்டா காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் 50 லட்சம் ரூபாய்க்கும் வாங்கலாம், 30 லட்சம் ரூபாய்க்கும் வாங்கலாம், 1 crore வாங்கலாம், 5 crore வாங்கலாம். ஒவ்வொரு என்னது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் இங்கே அந்த விஷயத்தான் மெயினாக பார்க்குறோம் வந்து கஸ்டமர் வேல்யூ லேடர். இப்போ நாம எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குற வேல்யூ அண்ட் ப்ரைஸிங்கை வந்து எஸ்கலேட் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாம். அதுல முதல்ல அது வந்து ஃப்ரீ. நாங்கள் எல்லாத்தையும் வந்து என்னது காசுக்கு தான் கொடுப்போம்னு சொல்றதை விட எங்களோட ஒரு ஆடியன்ஸை, அதே போல எங்களோட ஆடியன்ஸ் கிட்ட எங்களை பத்தின ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு டூல் தான் வந்து ஃப்ரீ இஷ்யூஸ். ஃப்ரீயா நாங்க பிளாக் போஸ்ட் பண்றதா இருக்கலாம், ஃப்ரீ இன்சைட் ஷேர் பண்றதா இருக்கலாம், ஃப்ரீ வெபினார்ஸ் செய்யறதா இருக்கலாம். இதன் மூலமாக நான் இந்த ஆடியன்ஸை பில்ட் பண்றோம். ஸோ அங்கிருந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் நாங்கள் உருவாக்கலாம். ஸோ பார்த்துருப்போம் நம்ம ஃப்ரீ எல்லா இடத்துலையும் என்னது இப்போ இந்த ஜூம் பேக்கேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ஜூம்ல வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் இருக்குது, பட் நிறைய பேர் யூஸ் பண்றது வந்து ஃப்ரீ. அப்போ ஃப்ரீயை யூஸ் பண்ணா தான் ஜூம்ன்றது எப்படி இருக்கும்ன்றது தெரியும். இல்லைண்டா இந்த ப்ராடக்டை பத்தின ஒரு ஐடியா யாருக்கும் போய் சேர போறல, வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் போகும். ஸோ அப்போ ஃப்ரீ கொடுக்கறதால தான் அதை டேஸ்ட் பண்ண கொடுக்க. ரைட். ஒரு முறுக்கு கடைக்கு போனோம், உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு டேஸ்ட் பண்ண தராங்க இல்லையா? ஸோ அதன் மூலமா என்ன நடக்குது, உங்களோட சேல்ஸு கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் வித் ஃப்ரீ. அதுக்கப்புறம் லோ என்ட்ரி எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். உதாரணமா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்னு சொன்னால் அவங்க ஃப்ரீ வெபினார்ஸ் அதில் செய்யறது வந்து ஒரு லெவல். 1 day ஒர்க் ஷாப், சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்றது வந்து லோ என்ட்ரி. ஸோ இதுல வந்து நிறைய பேரை டார்கெட் பண்ணலாம், என்ன சின்ன ப்ரைஸ் இருந்தாலும். ரைட். அப்ப இங்க நான் வந்து நாங்க ஆடியன்ஸை பயஸாக கன்வெர்ட் பண்ற இடம். அப்ப ஃப்ரீ ப்ரோக்ராமுக்கு வரவங்க என்ன செய்யறாங்க, லோ என்ட்ரிக்குள்ள வரலாம். அதுக்கப்புறம் கோர் ஆஃபர் ஒன்று கொடுப்போம். இதான் எங்களோட மெயினான டார்கெட் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஆகிக்கலாம் இந்த மாதிரி. ரைட். அதே மாதிரி இதுல என்னது மெயின் ரெவென்யூ டிரைவர் வந்து இங்கே தான் இருக்கு. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட் வச்சிருப்போம். டிப்ளோமா ப்ளஸ் மென்டரிங் கொடுக்குறதா இருக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ நம்ம பார்த்துருக்கோமே எங்களோட எந்த தேவைகள் லெவல். ஸோ அதே போல கொஞ்சம் ப்ரீமியம் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு நாங்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட், டிகிரி கொடுக்கலாம், மாஸ்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து ப்ரீமியம். ஸோ இதை தாண்டி விஐபி பேக்கேஜ்னு நாங்கள் வச்சிருக்கலாம் சில விஷயங்கள். ஸோ அதில் வந்து எங்களோட ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ், கோஆப்ரேட் ட்ரைனிங்ஸ், கன்சல்டேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாப் லெவலில் இருக்கலாம். ஸோ இதில் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்குரிய ரெவன்யூஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் டாப் லெவலில். சரிதானே? ஸோ அப்போ இதை நீங்கள் உங்களோட எந்த ப்ராடக்ட்டுக்கும், இப்போ ஜூமுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்து. ரைட். அப்போ ஃப்ரீயாக நீங்கள் எதை கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ், அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் செஞ்சாலும் அட்லீஸ்ட் ஃப்ரீயாக ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம். ரைட். ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கலாம், எனிதிங். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ கேன் கிவ் எனிதிங் ஃப்ரீ. சரியானே? இப்போ கஸ்டமர் வேல்யூ லேடர்னு சொல்றது விளங்கிச்சா? எஸ் சார். Yes, sir. குட். சார் அந்த சில ஸ்கின் Yeah. கேர் பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த சின்ன பாட்டில்ஸ் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எகெயின் ட்ரை பண்ணேலும் அப்படின்னு. அந்த பர்ஃப்யூம்ஸ்ல சிலவங்க செய்வாங்க சில பிராண்ட்ஸ்ல. அந்த Yes. கான்செப்ட் தான் இது. சேம் கான்செப்ட். சேம் அந்த ஃப்ரீன்னு சொல்றதை நீங்க எந்த லெவலையும் வச்சுக்கலாம். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பர்ஃப்யூமை கனெக்ட் பண்ற மாதிரி பர்ஃப்யூம் ஷாப்புக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஸ்மெல் பண்ண தாரது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீ. ஏன்னா நீங்க அதுலேயே வந்து ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு நான் இதை கன்சியூம் பண்ணிட்டேன், ஸோ நான் இதுல ஏதாவது வாங்கணும். சின்ன லெவல்லையாவது அந்த ஃப்ரீன்னு சொல்றது எங்கேயாவது ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஃப்ரீன்னு சொல்றதை நாங்க டேக் இன் டு கிராண்டட் எடுக்கக்கூடாது.
அதுல வந்து ஒரு ஒரு பிகெஸ்ட் சைக்காலஜி ஒன்று அதுக்கு பின்னுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஒன்று கொடுத்த மண்டாலே மக்கள் அதுக்கு என்ன ரீபே பண்ணணும்னு ரெடி ஆகுவாங்க. அடுத்து வந்து எங்களோட ஆடியன்ஸ் வந்து நிறைய நாங்கள் பில் பண்ணிப்போம். சரி, குட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். சரி, சின்ன ஸ்டோரி டெல்லிங் ஒன்று பார்ப்போம். ஜெப்போஸ் ஷூ வந்து யாருக்கு தெரியும்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் நைக்கி மாதிரி ஒரு ஷூ கம்பெனி பிராண்ட் தான் வந்து ஜெப்போஸ். ஸோ ஜெப்போஸ் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு $1 பில்லியன் ஆன்லைன் ஷூ ரிட்டைலர் ஒரு என்டிட்டி ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒரு என்டிட்டி ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுல எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் 365 நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். அதே 24/7 சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க. அண்ட் வேண்டிய அளவுக்கு அட்வைசரி சர்வீஸ் வந்து அவங்களுக்கு 24/7 வந்து ஓப்பன்ல இருக்கு. இது எதை காட்டுது? கஸ்டமர்ஸ் வந்து ஒன் இயர் வரைக்கும் என்னது ஃப்ரீயா ரிட்டர்ன் பண்ணி கொள்ளலாம் அவங்களோட ப்ராடக்டை வாங்கினால். இந்த அளவுக்கு 24/7 சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரைட், இதன் மூலமா என்ன விளங்குது? இந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்டா இருக்கும்? சர்வீஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு சார். சர்வீஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த ப்ராடக்ட் அவங்க எந்த வகையிலுமே ஃபோர்ஸ் பண்ணி செல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த விஷயம் தான் நம்மளோட ஒரு மெயினான விஷயம். கஸ்டமர்ஸுக்கு பொருத்தம் இல்லைன்னா நான் அதை கொடுக்க மாட்டேன், அவங்க எப்போ வேணாலும் எனக்கு திரும்ப தரலாம். இதான் அவங்களோட ஃபிலோசபி. ஸோ இந்த ஃபிலோசபியோட இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க வந்து பெரிய லெவலுக்கு அவங்களோட மார்க்கெட் போயிடுச்சு, மிச்சமே பாப்புலர் ஆயினாங்க. ஸோ 2009 அமேசான் வந்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்குது வந்து $1.2 பில்லியன் 2009. ரைட், அவங்களோட ஷூக்காக இல்லை, அவங்களோட ஷூ வந்து அதை விட பெட்டரான குவாலிட்டி பிராண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும். பட் அவங்க அந்த அமேசான் வந்து அவங்கள வாங்கினதுக்கான காரணம் அவங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ அந்த மாடல் மூலமாக அவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பேஸோட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அமேசான் அதை வாங்குறாங்க. ஸோ இப்போ இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மாடல் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது எவ்வளவு முக்கியம். ஸோ அதை ஒரு பிராண்ட் சக்சஸ்ஃபுல்லாக செய்யறது மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்குது. அதை அமேசான் வாங்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்த்தாங்க. ரைட், ஸோ வென் யூ மேக் அ ரிலேஷன்ஷிப் த ப்ராடக்ட் actual product become almost secondary. இதான் லிஸ்ட். நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறீங்க என்று சொன்னால் உங்களோட ப்ராடக்ட் ரெண்டாவதாக மாறும். அந்த ரிலேஷன்ஷிப் தான் முதலாவது வந்துடும். ரிலேஷன்ஷிப்பை நீங்க உருவாக்காத இடத்துல ப்ராடக்ட் தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பட் வென் யூ ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ், உங்களோட ப்ராடக்டை விட ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை நாங்கள் என்னது நிறைய ஷாப்ஸ்ல ரீட்டைல் ஷாப்ஸ்ல கூட நாங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ரைட், ஸோ அமேசான் didn't buy them for their shoes, they bought for their customer relationship model. When you make the relationship product, the physical product becomes secondary. ஸோ இதான் வந்து இதில் இருக்கிற கன்செப்ட். ஓகே, ஸோ இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு வழங்கியிருக்கேன் நம்புறேன். ரைட், ஸோ இப்போ நாங்கள் சில இண்டஸ்ட்ரியல் மிஸ்கன்செப்ஷன்ஸ் சில இதை பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் உண்மையான ரியாலிட்டியை பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ நாங்கள் படித்த விஷயத்துக்குள்ள இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ். முதலாவது வந்து நிறைய பேர் வழங்கி கொண்டிருக்கிறது வந்து வேல்யூன்னு சொல்றது வந்து லோ ப்ரைஸை கொடுத்தா அதான் மக்கள் வேல்யூவா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறது வந்து பிள்ளை. அப்படி இல்லை. ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் இஸ் ஜஸ்ட் பீயிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றது வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் நினைக்கிறது வந்து ரெண்டாவது மிஸ்கன்செப்ஷன். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பெரிய லெவல் கார்பரேஷன்ஸ் பெரிய கம்பெனிஸுக்கு மட்டும்தான் சொல்றது வந்து பிள்ளையான கன்செப்ஷன். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் சொல்றது ஃப்ரீயா நடக்கும்னு சொல்றது வந்து அதுவும் பிள்ளை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பீப்புளை ரிப்ளேஸ் பண்ணும்னு நினைக்கிறது வந்து போய். அதாவது இப்ப நாங்க படிச்ச கன்செப்ட்ல இருந்து இந்த மாதிரி விளங்கி கொள்ளலாம். ஸோ அதை நாங்க ரியாலிட்டிக்குள்ள கனெக்ட் பண்றோம். இப்போ வேல்யூன்னு சொல்றது பெனிஃபிட்ஸை காஸ்டால கழிச்சு வரதான் வந்து வேல்யூ. ஸோ அப்ப லோ ப்ரைஸ் சொல்றது ஒரு காலமும் என்ன செய்யாது, வேல்யூவாக மாறாது. நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பெனிஃபிட்ஸை கூட்டுறது மூலமாக ப்ரைஸை குறைக்காமலேயே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்க வேல்யூவை கூட்டலாம். டிஸ்கவுண்ட்ஸை கொடுக்காமலேயே வேல்யூவை கூட்டலாம். சரிதானே? அப்ப இந்த வேல்யூன்னு சொல்றது வந்து லோ பிரைஸ் என்று சொல்ற மைண்ட் செட்ல இருந்து நாங்க வெளியே வரணும்.
லோ ப்ரைஸா கொடுக்கறது சிலவங்களுக்கு வேல்யூ மாதிரி விளங்கலாம். ஆனா எல்லா கஸ்டமர்ஸும் லோ ப்ரைஸை மட்டும்தான் வேல்யூவா பார்க்காங்கன்னு இல்லை. ஓகே, ரிலேஷன்ஷிப்னு சொல்றது வந்து எஸ், அது ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க செய்யணும். சிஆர்எம் ட்ரிவன் சிஸ்டம் நாங்க உருவாக்கலாம் வந்து, இதன் மூலமாக லாங் டேர்ம் கஸ்டமர் எக்யூட்டியை நாங்க வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால மட்டுமே நல்ல ரிலேஷன்ஷிப்னு சொல்றது வரும்னு சொல்றாங்க. ரைட். அதே போல சிஎல்வின்னு சொல்றது வந்து பெரிய கம்பெனிஸுக்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன லோக்கல் ஷாப்ஸ் ஃப்ரீலான்சர்ஸுக்கு கூட அது முக்கியம். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது வேணும், கண்டென்ட்ஸ் வேணும், டைம் ஒன்று கொடுக்கணும், ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இதுகள் மூலமாகத்தான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை நாங்கள் செய்யணும். எஸ், வி நோ தட், நோ? அதே போல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றது வந்து சேல்ஸ் பீப்புளை ரிப்ளேஸ் பண்ணாது. டிஜிட்டல் மூலமாக நாங்க லீட்ஸை தான் ஜென்ரேட் பண்றோம். நல்லா, இப்போ இந்த கோர்ஸ் கூட நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாங்க சேல்ஸ் இது பண்ணியிருந்தோம். ஸோ அதன் மூலமாக லீட்ஸ் வரும். அதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால்தான் கஸ்டமர்ஸ். அப்ப இந்த ஹியூமன் சேல் பீப்புள்னு சொல்றது வந்து நாங்க எங்கேயுமே ஒப்சல்யூட் பண்ணிக்கல. ரைட். அது ஒரு ஹை வேல்யூ டீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரைட். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் ரியாலிட்டி இது வரைக்கும் கிளியரா? எஸ் சார். எஸ். ஓகே. ரைட். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது வந்து, சரி, ஸோ இதோட நாங்க சின்ன பிரேக் ஒன்று எடுக்கலாம் இதுக்கு பிறகு. ஓகே. அப்ப நீங்க மாடர்ன் மார்க்கெட்டிங் இப்ப நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை சமரி பண்ணி ஒரு பிளே புக் ஆகினோம் என்றால், முதலாவது வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நாங்க கஸ்டமர் வேல்யூன்னு சொல்றது நாங்க ஏற்கனவே படிச்சோம். அப்ப நாங்க பெனிஃபிட்ஸ் எவ்வளவு கூட்டுறோம், எவ்வளவு கஸ்டமரோட சிரமங்களை குறைக்கும், அல்லது அவங்களோட காஸ்ட்டை குறைக்கும், அவங்களோட டைமிங், எஃபோர்ட், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் குறைச்சி பெனிஃபிட்ஸ் எவ்வளவுக்கு கூட்டுறோமோ அதன் மூலமாக நாங்க வேல்யூவை கிரியேட் பண்றோம். ஸோ அதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ முதலாவது ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வந்து வேல்யூ, கஸ்டமர் வேல்யூ. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். அப்ப ஒரு கஸ்டமர் வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க, முடிச்சுட்டு அவங்களை அனுப்புறது இல்லை. ஒரு கோர்ஸுக்கு வராங்கன்னா கூட அவங்கள அந்த கோர்ஸோட முடிச்சுட்டு அனுப்புறது இல்லை. எங்கட மேல இருக்கிற எங்கட இன்ஸ்டிடியூட் மேல இருக்கிற நல்ல நன்மதிப்பால அவன் இன்னொரு கோர்ஸ், இன்னொரு இது ஒன்று எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு லைஃப் டைம் கஸ்டமர் வேல்யூ. அவங்க 4 பேருக்கு அதை என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிதானே? சிங்கிள் சேல் வால்யூம்ல இருந்து ஒரு லைஃப் டைம் கஸ்டமர் வேல்யூக்கு நாங்க கன்வெர்ட் பண்றதுக்கு ரிலேஷன்ஷிப்னு சொல்றது ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ஃபோக்கஸ் திங் வந்து ரிலேஷன்ஷிப். தேர்ட், எங்களது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணையிலும் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணையில நாங்க பார்த்தோம். அவுட்பவுண்ட்ல வந்து வெறுமனே ஜஸ்ட் எங்களை பத்தி அட்வர்டைஸ் பண்றது தான். இன்பவுண்ட் சொல்றது வந்து நாங்க எங்களை பத்தி மக்கள் விரும்புற மாதிரி விஷயங்களை கொடுத்து, ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீ விஷயங்களை கொடுக்கறது, எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்கறது மூலமாக அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது ஒரு வேல்யூபிளான சக்சஸ்ஃபுல்லான மாடலா இருக்கும். ஸோ அங்க ஆர்கானிக் கண்டென்ட்டை வந்து வேணுது வெறுமனே இன்டரப்ட் பண்ணாம மக்களுக்கு விரும்பி வாசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, விரும்பக்கூடிய விஷயங்களை கொடுத்து அட்ராக்ட் பண்றோம். ஸோ மூணாவது ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். நாலாவது சிஆர்எம் ஒன்று வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்கோம். ரைட். அப்ப எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதுக்கு டேட்டா ட்ரிவனான பர்சனலைசேஷன் ஸ்கேல் வந்து எப்படி வச்சுக்கொள்ளலாம், என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்ன்றதை நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இப்போ நாங்கள் படிச்ச இந்த விஷயங்களை 4 விஷயத்துக்குள்ள சம்மரி பண்ணலாம். ஸோ த ஃபியூச்சர் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிலாங்ஸ் டு those who can create genuine value. நல்ல வேலையை கொள்ளுங்க. ஜெனுவினான வேல்யூ. கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நல்லா மூவ் முடிப்பாங்க. நீங்க ஜெனுவினான வேல்யூ கிரியேட் பண்றீங்களா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ தான் காட்டுறீங்களா? ஸோ ஜெனுவினான வேல்யூவோட கிரியேட் பில்ட் அன் ஒத்தன்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஒத்தன்டிக்கா இருக்கும். அதே போல யூஸ் டேட்டா இன்டெலெக்சுவலி, சர்வ் கஸ்டமர் பெட்டர் தென் எனிஒன் எல்ஸ். ஸோ சிஆர்எம் டேட்டா தான் நீங்க மென்ஷன் பண்ற விஷயம். ஸோ எந்த அளவு தூரம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் மேனேஜ் பண்றோம், நல்ல வேல்யூ கிரியேட் பண்றோம், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றோம், ஒத்தன்டிக்கான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். ஸோ இதன் மூலமாக எங்களோட மார்க்கெட்டிங்கை நாங்கள் மோர் ஓவர் சக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ சம்மரைஸ் பண்ண வேண்டால், கஸ்டமர் வேல்யூன்னு சொல்றது வந்து எங்களுக்கு நாங்க பார்த்தோம் வந்து பர்சீவ் பெனிஃபிட்டுக்கும் பர்சீவ் காஸ்ட்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் இடையிலான ரேஷியோ. அப்ப
ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் சொல்றது லைஃப் டைம் கஸ்டமர் வேல்யூ மெயின்டைன் பண்றது, ஒரு தரத்தோட அனுப்புறது இல்ல. சிஎல்பின்னு சொல்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்னது நம்பர், மார்க்கெட்டர் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதை நாம் என்ன செய்யணும், ஒரு கஸ்டமரை எடுத்தா அவரோட சிஎல்வி என்னன்னு சொல்றத அனலைஸ் பண்ண தெரிஞ்சிடும். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு நாங்க கூட ஃபோக்கஸ் பண்ணணும், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு விட. சிஆர்எம் சிஸ்டம்ஸ் வந்து என்னது, இன்னைக்கு ஒரு ஆபரேஷனல் பேக் போனாக இருக்க போது எங்களோட ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ அதன் மூலமாக எங்களோட கஸ்டமர் ரிட்டென்ஷன், எங்களோட டிசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்னது ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டிஜிட்டலை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். அதன் மூலமாக மாடர்ன் சேல்ஸ், எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூடாகத்தான் அதிகமான லீட்ஸை நாங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சு அதுக்குரிய டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரிதானே? ஸோ சேம் திங், ரைட். ஸோ இதோட நாங்கள் அடுத்ததாக படிக்க போகிறோம் வந்து ஒரு பய பர்சன் நான் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு சொல்றதை பத்தி நாங்கள் படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஒவ்வொரு எங்களோட கஸ்டமர்ஸும் எப்படி இருக்க போறாங்கன்றது நாங்கள் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களுக்குரிய மார்க்கெட்டிங் செய்யறது தான் நாங்கள் அடுத்து படிக்க போறோம். எஸ். ஸோ அதுக்கு நாங்கள் சின்ன பிரேக் எடுப்போம். இப்போ வந்து 8:55க்கு திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வில் கண்டினியூ த டிஸ்கஷன். ஹேவ் எ குட் பிரேக்.
ஓகே, வெல்கம் பேக். வந்தாச்சா? செஷன்ல இருந்து ஒரு thumbs up பண்ணி போடுங்க. ஓகே சார். ஓகே சார். ரைட். இப்போ நாங்க பார்க்க போற விஷயம் வந்து buyer persona. ரைட். ஸோ buyer personaன்னு சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்றது விளையாடும். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. Do you think big brands know better than you know yourself? உதாரணமா சொல்லுமே, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நீங்க நேம் பண்ணி கொள்ளுங்க. அந்த பிராண்ட்ஸ் வந்து உங்களை விட அந்த பிராண்ட்ஸ் உங்களை பத்தி நிறைய தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் ஓ நோ? எஸ்ண்டா ஏன், இல்லண்டா ஏன்? சார் அந்த கொஸ்டினை கொஞ்சம் சொல்லலுமா? இன்னைக்கு நாங்க எங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறதையும் காட்டிலும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜான் பிராண்ட்ஸ் எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. தெரிஞ்சு வச்சிக்கி சார். எஸ். எஸ் சார். எஸ். என்ன மாதிரி? என்ன மாதிரி எக்ஸாம்பிள்? ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணலாமா? நான் சொல்றேன் சார். சாரி சார் நான் சொல்றேன் சார். எஸ். இன்ட்ரெஸ்டிங். ஓகே சரி, நான் மார்வல் ஃபேன் சார். இப்போ ரீசெண்டா Okay. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வந்து ப்ரொமோஷன் போய்கிட்டு இருந்துச்சு. ஹா. அவனுங்கட அந்த ட்ரெய்லரை வந்து லீக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே. அந்த லீக்டான ட்ரெய்லரை பாக்குறதுக்கு அந்த நிறையாம ஒரு ஆர்வம் சார். என்னென்னமோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஹா. இப்ப நான் சோஷியல் மீடியாக்குள்ள போகக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து விட்டுறானுங்க சார். சரி. ரைட். இது நீங்க எங்க பாத்தீங்க இந்த விஷயத்த? யூடியூப்ல தான் சார், வேற எங்க? யூடியூப். ஓகே, குட். சரி, குட் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். ரெண்டாவது கேள்வி, ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுது அல்லது ஒரு சர்வீஸை மேக் பண்ணுது. இப்போ எவ்ரிஒன், எல்லாருக்கும் இந்த சர்வீஸை கொடுக்க போறோம்னு சொல்லி ஒன்று செஞ்சா உண்மையிலே யாரு வாங்குவாங்க? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ப்ராடக்ட், எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் இருக்குன்னு சொன்னா அதை யாரு வாங்க போறான்? சரிதானே? ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் என்ன ஆன்சர்னு சொன்னா, முதலாவது எஸ் யூ மென்ஷன். இன்னைக்கு நீ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து எங்களை விட எங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கின்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒரு கம்பெனி வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ராடக்ட்டை செய்ய போகுதுன்னு சொன்னா, இஃப் யூ ஆர் மார்க்கெட்டிங் ஃபார் இல்ல இஃப் யூ ஆர் மேக்கிங் எ ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி ஒன், யூ ஆர் மேக்கிங் ஃபார் நோ ஒன் என்று சொல்றதான் ஆன்சர். ரைட். எல்லாருக்கும் ஒரு ப்ராடக்ட் வேணும், எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் வேணும்னு சொன்னால் அது நடக்காது. ரைட். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ், இவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கிரியேட் பண்றதா நீங்க பர்சனா. ரைட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி தான். இப்போ நீங்க யூடியூப் ஷேர் பண்ணீங்க, அதே போல ஒரு ஸ்பாட்டிஃபைக்கு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை விட உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உங்களை தெரிஞ்சதை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். மெஜிக் இல்லை, அதான் வந்து பர்சனா. அதை ஸ்பாட்டிஃபை சைட்ல இருந்து செய்யுது. ரைட். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, எப்படி நீங்க யூஸ் பண்ற ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் நீங்க ஒரு 2 மணிக்கு ஒன் பண்ணீங்கன்னா நீங்க சேட் பாட்டு, ஒரு கவலையான பாட்டு அல்லது ஒரு சோக பாட்டு தான் கேட்பீங்க என்று சொல்றது வந்து, அதுவும் டிசம்பர்ல நீங்க கேட்பீங்க என்று சொல்ற விஷயத்த அது என்ன செய்யும் சொன்னால் உங்களோட த்ரூ அவுட் த டைம் உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரைட். உங்களோட ஸ்டடி பண்ணும். ஸோ அப்போ நீங்க எப்போ நீங்க எடுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை சஜஸ்ட் பண்றது நீங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்ஸா இருக்கு. ரைட். இப்போ ஸ்பாட்டிஃபைக்கு நீங்க 2 மணிக்கு என்ன பாட்டு கேட்பீங்கன்னு தெரியும். அதே போல ரைட், ஒரு சோஷியல் மீடியாஸ் நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க, யூடியூபா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னாலும் அது அல்கோரிதம் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமா ஒர்க் பண்ணுது. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு, உங்களை விட உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் நம்ம அந்த அளவுக்கு சோஷியல் மீடியால போயிட்டு விழுந்து கிடக்குறோம். ரைட். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். சரிதானே? அப்ப இதெல்லாம் எங்கிருந்து டேட்டா எடுக்குதுன்னா நம்மள்ட்ட எடுக்குது. பட் எடுத்து நமக்கான ஒரு பர்சனாவை வந்து கிரியேட் பண்ணுது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஸோ இட்ஸ் கிரியேட் அ பர்சனா. ஸோ மார்க்கெட்டிங் டு எவ்ரி ஒன் மீன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார் நோ ஒன். எவ்ரி டேட்டா பாயிண்ட் ஃபீட்ஸ் அ ப்ரொஃபைல்.
ஸோ ஃபேஸ்புக் எல்லாருக்கும் தான் இருக்கு, ரைட்? ஃபேஸ்புக் யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வர ஃபீட்ஸ் உங்களுக்குரியது மட்டும், எனக்கு வர ஃபீட்ஸ் எனக்குரியது மட்டும். எந்த யூடியூப்பை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் பார்க்கலாம் வந்து பிடிக்கும். சம்டைம் யூடியூப்பை நீங்க வெறுத்து போயிருவீங்க, யூடியூப்பை நீங்க தொடவும் மாட்டீங்க. ஏன்னா எனக்கு கஸ்டமைஸ்டான, எனக்கு பர்சனலைஸ்டான ஃபீட்ஸை வந்து யூடியூப் தருது. ஸோ ஆல்ரெடி இந்த பிக் பிராண்ட்ஸ் ஜான்ஸ் எல்லாம் வந்து இந்த பிலோசபியை ரொம்பவே யூஸ் பண்றாங்க. ஏன் நாங்க எங்கட கஸ்டமர்ஸுக்கு ஒரு பர்சனை உருவாக்கி இவங்களுக்கு தான் இந்த சர்வீஸ் சொல்றது ஏன் ஆல்ரெடி பிளான் பண்ணக்கூடாது? ஸோ அதுதான் பய பர்சனா, ரைட்? ஸோ கம்பெனிஸ் உலகத்துல வந்து ஒரு பர்சனாஸ் கிரியேட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 2-5 மடங்கு மோர் எஃபெக்டிவான கஸ்டமர்ஸை உருவாக்குறாங்க, அவங்கள ரிட்டைன் பண்றாங்கன்னு சொல்ற ஒரு சர்வேன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ பர்சனோட என்னென்ன ஒரு ஐடியா வந்துட்டான். Yes, sir. Yes. Yes, sir. Good. Right. So moreover, ஒரு பய பர்சனான்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு செமி ஃபிக்ஷனல், அதாவது ஏன் சொல்றோம் என்றால் உண்மையாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஃபிக்ஷனலாகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ செமியா இருக்கணும், 50-50 மாதிரி. ரிசர்ச் பேஸ்டா தான் இருக்கணும், சும்மா நம்ம கற்பனையில வேறுக்கு தான் இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. எங்களோட பர்சனை உருவாக்குறதுக்கு நாங்கள் ரிசர்ச் அனாலிசிஸ் கொஞ்சம் வைக்கணும். யாரு என்ன மாதிரியான ப்ராடக்ட், இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் யோசிக்கிறோம் என்றால் இது யார் வாங்க போறாங்க, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் வாங்குறாங்கன்றதையும் நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் செமிஃபிக்ஷனல், அதே போல ரிசர்ச் பேஸ்டான ஒரு ப்ரொஃபைலை நாங்கள் உருவாக்கணும் எங்களோட ஐடியல் கஸ்டமர்ஸ்க்கு. சரி, ஸோ அதுக்கு ரியல் டேட்டா யூஸ் பண்ணலாம், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம், கஸ்டமர்ஸ் பீப்புள் மோட்டிவேஷனை நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதன் மூலமாக நாங்கள் வெறுமனே ஏதோ ஒரு ப்ராடக்டை உருவாக்கி யாருக்கோ விற்க போறோம்னு ட்ரை பண்றாம, எஸ் எக்ஸாக்டான பீப்புளுக்கு எக்ஸாக்டான ஒரு நீடை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? ஸோ திஸ் இஸ் வை த பர்சனா இஸ் இம்பார்ட்டன்ட். சரிதானே? ஸோ அப்போ நாங்கள் இந்த சைக்காலஜிக்கல் கன்செப்ட்ஸ் கூடாக என்ன செய்யப்படும், ஒரு ஆக்ஷனபிளான சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் உருவாக்கி அது எங்கிட்ட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பயன்படுத்துறதா வந்து வாட் இஸ் பர்சனா பில்டிங், ரைட்? கஸ்டமர் பர்சனா, ரைட்? ஓகே. ஸோ இன்னைக்கு கஸ்டமர் பர்சனான்னு சொல்றது இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணுது, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுது, யூடியூப், கூகுள் யூஸ் பண்ணுது, அமேசான் யூஸ் பண்ணுது, ஹப்ஸ்பாட், எல்லாருக்கிட்டையும் வந்து எங்களோட ஒரு பர்சனா இருக்கு, ரைட்? இப்போ நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு பர்சனா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் நாங்க அதுட்ட ஒரு ரிட்டைன்டான கஸ்டமராக இருக்கிறோம், ரைட்? இல்லாட்டி நாங்க அதை அந்த சோஷியல் மீடியானா கூட மிச்ச நேரம் இருக்க மாட்டோம், வெளியில வந்துடும். அதனாலதான் யோசிச்சு பாருங்க, டிவி அட்ராக்ட் பண்ணதா கூட சோஷியல் மீடியா அட்ராக்ட் பண்ணதா? டிவியில கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, சோஷியல் மீடியால கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? சார் ரேடியோல கூட நேரம் இருக்கமா, ஸ்பாட்டிஃபைல கூட நேரம் இருக்கமா? Understood the Social question? media, Spotify. சோஷியல் மீடியா இந்த ஸ்பாட்டிஃபை காரணம் வந்து இந்த பர்சனா தான். ரேடியோ வந்து ஜஸ்ட் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்க போறவங்க ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஆனா அது யாராவது தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க எடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அதே போல டிவியும் வந்து சேம், ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம், டெலிகாஸ்ட் பண்ண போறோம், பாக்குறவங்க பாத்துக்கோங்கடா. எஸ், சம்டைம் எங்களுக்கு அது பிடிக்காம போது நாங்க பார்க்க மாட்டோம். பட் யூடியூப் அப்படி இல்லை, யூடியூப் எங்களுக்கான பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ் டிவி, எங்களுக்கு என்ன வேண்டதை லிஸ்ட் பண்ணி தருது. ஸோ அதே விஷயத்தை நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்ல, எனி பிஸ்னஸ்ல நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட்? சார் யா, சார் இப்போ நாங்கள் ஏஐல சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் கூட இன்ஸ்டால அட்டாக வருதே சார், அப்போ அதுலேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குமா? ஏஐல சர்ச் பண்றதும் இருக்குதுன்னு சொன்னால் எஸ், நீங்க கூகுள்ல சர்ச் பண்றதா இருக்கலாம். ம் எஸ், ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது, இல்லாமல் இல்லை, ரைட்? அட்டா வருது இல்லையா? எஸ், இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ மோர் ஓவர் இதை நான் ஒரு தியரி பைஸ்டாக பார்த்தோம்னா, பய பர்சனான்னு சொல்றது வந்து மார்க்கெட்டிங் பர்சனா, கஸ்டமர் பர்சனா, கஸ்டமர் அவதார், ஆடியன்ஸ் ப்ரொஃபைல், இப்படி என்ன பேர்ல சொன்னாலும் சேம் திங்.
சரிதானே? இப்போ semi-fictional representation of your ideal customer. It's semi-fictional because built on real research data, not imagination, but given name, face, narrative. இந்த டேட்டாவை நாங்கள் ரியல் டைம் எடுத்துட்டு நாங்களே ஒரு பேர் வைப்போம், ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணுவோம், ஒரு நெரட்டிவ் ஒன்று வச்சுக்கொள்வோம், ரைட்? ஸோ இதனால தான் நாங்கள் அது செமி ஃபிக்ஷனல்னு சொல்றோம், சரிதானே? அப்போ ஒரு பர்சனை எப்படி இருக்க கூடாதுன்றால் ஒரு டெமோக்ராபிக் ஸ்லைஸாக இருக்கக்கூடாது. அதாவது சும்மா இந்த வயசுக்கு உட்பட்டாக்கள், உமன் 25 இருந்து 34 வயசுக்கு உட்பட்ட ஒரு உமனுக்கு தான் இந்த ப்ராடக்ட் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு விஷுவல் திங்கிங், எனி ஒன் கேன் அஃபோர்ட் அஸ் என்று சொல்லிட்டு உதாரணமா அந்த என்ன டாடா நெனோ கார் மார்க்கெட் பண்ற மாதிரி சொல்லக்கூடாது. மோஸ்ட் என்னது சீப்பஸ்ட் கார் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணக்கூடாது. அதனால அந்த மார்க்கெட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? அப்ப எனி ஒன் கேன் அஃபோர்ட் அஸ் சொல்றது சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு பிள்ளையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட் ஒன்று என்னது ஒன்ஸ் அண்ட் ஃபர்காட்டன், அதாவது ஜஸ்ட் சும்மா உருவாக்கிட்டு மறக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, சரிதானே? பர்சனா எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்ப எப்படி ஒரு பர்சனா இருக்கலாம் என்றால் லிவிங் பிரீதிங் கேரக்டர் பில்ட் ஃப்ரம் டேட்டா. நாங்க ஒரு பேட்டர்ன் ஒன்று டேட்டாஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி எடுத்து அதுல இருந்து நாங்க ஒரு பேரை போட்டு ஒரு லிவிங் பர்சனாக நாங்க கிரியேட் பண்ணணும். அப்படியா நாட்கள் ஆல்ரெடி இருக்கோமே, ரைட்? அதே போல நாங்க கஸ்டமர் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிஆர்எம் மாதிரி டூல்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த பர்சனாவை இன்பில்ட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? அதே போல புதிய புதிய பேட்டர்ன்ஸ் மாறும்போது, எங்களோட அனாலிட்டிக்ஸ் டேட்டா மாறும்போது எங்களோட கஸ்டமர் டேட்டா அல்லது பர்சனா வந்து அப்டேட் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கும், சரிதானே? நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கோம், அதுக்கு சேல்ஸை ட்ரை பண்றோம், இல்ல அது கொஞ்சம் கம்மியாதுன்னு சொன்னா எங்களுக்கு திரும்ப புதிய இன்சைட்ஸை வச்சுக்கொண்டு நாங்க அப்டேட் பண்ற மாதிரியும் இருக்கும், சரிதானே? ஸோ ஒரு அனாலஜி பேஸ்டா பார்த்த மாட்டால் பயர் பர்சனான்னு சொல்றது வந்து ஒரு ஒரு ஆக்டர் மாதிரி, ரைட்? ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலை பிளே பண்றதுக்கு முன்னால என்ன செய்யணும், நாங்க அந்த கேரக்டருக்குரிய ஒரு பேக் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, நீங்க இப்படிப்பட்ட ரோல் தான். ஒரு வில்லன் கேரக்டர்னு சொன்னா நீங்க இப்படிப்பட்ட, நீங்க வில்லன், ஏன் வில்லன் இப்படிதான் இருக்கிறீங்க என்று சொன்னதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், டயலாக சொல்லிக் கொடுக்கும், ரைட்? அப்ப அதுக்கு நீங்க ரிலேஷன்ஷிப் என்ன, அதுக்கு என்ன பயம் இருக்குது, யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு பிரீஃப் ஐடியா அந்த 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 கேரக்டர் பத்தி சொல்லி கொடுப்போம் தானே நடிக்கிற ஆக்டருக்கு, ரைட்? ஸோ இதனாலதான் என்ன செய்யும் வந்து அந்த அந்த ஆக்ஷனோட அந்த ஃபீலோட அந்த ஆக்டர் வந்து என்ன நடிப்பார். அதே மாதிரி தான் பயர் பர்சன். நாம அதாவது இந்த ஒரு பர்சனை எடுத்தோம்னா அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது பயப்படுது, என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்போட அந்த பர்சனா இருக்குது, இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணித்தான் அந்த பர்சனாக்கான ப்ராடக்ட் சர்வீஸ் நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் விளங்கிச்சா? எஸ் சார். இந்த விஷயம் புதுசா இருக்குதா அல்லது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்? இந்த பயர் பர்சனான்னு சொல்ற கன்செப்ட் வந்து இன்னைக்கு நீங்க புதுசா கேள்விப்படுறீங்களா, புதுசா இருக்குதா அல்லது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா? பெர்சோனான்ற நேம்ல தெரியா அந்த யூடியூப் சேனல் அதுவெல்லாம் வச்சு பார்க்க கிட்ட ஆல்ரெடி அது எங்களுக்கு ஆல்ரெடி அதுல தான் ஈக்கிறோம்னு விளங்குது. ஓகே, பட் இதுல இந்த கண்டெக்சுவலைசேஷன், அதாவது இந்த தியரி பேஸ்டாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அப்படி தெரிஞ்சு வச்சு இல்ல. ஓகே, நிஃப்லா அண்ட் டானி, இந்த பர்சனோட வேர்ட். எஸ் ஓ நோ? நிஃப்லா இருக்கிறீங்களா, டானி இருக்கிறீங்களா? இல்ல சார், இது இப்ப புதுசா கேள்விப்படுற விஷயம் தான் சார். புதுசா கேள்விப்படுறீங்களா? ஓகே, குட். ஜஸ்ட் இல்ல, நான் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி இது பிச் பண்றதுக்காக தான் கேட்கிறேன். நான் இப்ப இந்த பர்சனா புதுசா கேள்விப்படுறீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் பேசிக்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்னா நான் குயிக்கா டக்குன்னு ரிக்கப் பண்ணி போயிடுவேன். அதுக்காக ஓகே, குட். சரி, ஸோ இப்போ 3 விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். பயர் பர்சனா, டார்கெட் மார்க்கெட், அடுத்து ஐசிபி. ஐசிபின்னு சொல்றது வந்து ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்.
சரிதானே? இது மூணுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னன்றதை நாங்க பார்ப்போம். மூணும் நாம யூஸ் பண்ணலாம். அதுல பர்சனா யூஸ் பண்றேன்னா பர்சனா யூஸ் பண்ணலாம், டார்கெட் மார்க்கெட் யூஸ் பண்ணா டார்கெட் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம், என்னது ஐசிபி யூஸ் பண்ணலாம், ஐசிபி யூஸ் பண்ணலாம். சரிதானே? இதுதான் அந்த ப்ராட் மார்க்கெட்ல இருந்து ஹியூமன் ப்ரொஃபைலுக்கு நாங்க போற விஷயம். உதாரணத்துக்கு டார்கெட் மார்க்கெட்னு சொல்றது என்னென்றால், இங்க வந்து எங்களோட டீடைல்டான ஒரு ஒரு ஐடியா வந்து லோவா தான் இருக்கு. உதாரணமா வந்து வச்சுக்கொள்ளுமே, எங்களோட ப்ராடக்ட் வந்து இப்ப நான் ஒரு ஜிம் ஒன்று வச்சுக்க போறேன். இப்ப ஜிம்ன்ற ஒரு ஐடியா வந்து வாங்களேன். இப்ப நான் ஒரு ஜிம் ஒன்று திறக்க போறேன்னு சொன்னால், நான் யாருக்கு ஜிம் திறக்கிறேன்டா, 25-45 வயசுக்கு உட்பட்ட எக்ஸசைஸ் டெய்லி பண்ற ஆட்கள் தான் என்னது எந்த டார்கெட் மார்க்கெட். அதுவும் இந்த மார்க்கெட் வந்து ஏர்பன் மக்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்கம் வரக்கூடிய ஆட்கள், அவங்க தான் எந்த டார்கெட் ஆடியன்ஸ் என்றால், இது ஒரு டார்கெட் மார்க்கெட் நாங்க யூஸ் பண்றது விஷயம். ஒரு மார்க்கெட்டை டார்கெட் பண்றோம். சரிதானே? அடுத்த லெவல்ல பார்த்தோம்னா பய பர்சனான்னு சொல்றது தானே. பய பர்சனான்னு சொல்றது நாங்க படிச்சோமே, இது வந்து டீடைல் லெவல் வந்து ஹையா இருக்கும். எங்க மார்க்கெட்டிங்கும் சரி சேல்ஸுக்கும் சரி ஹை லெவல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிட் ஃபாத்திமான்னு சொல்றது நாங்க வச்சுக்கிற ஒரு என்னது பர்சனோட பேரு. ஏன் ஃபிட் ஃபாத்திமான்னு வச்சுக்கோம்னா, அந்த ஃபாத்திமான்னு சொல்ற ஒரு ஆள் தான் எங்களுக்கு வர போறாங்க. ஃபிட் ஃபாத்திமா, அவங்களுக்கு என்னன்னு சொன்னா ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபாத்திமா பேரும் வச்சிருக்கோம். வி நீட் a நேம், ரைட்? அவருக்கு 32 வயசு இருக்கணும், அவர் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கணும், ஒரு நாளைக்கு 9 ஹவர் ஒர்க் பண்ற, எக்ஸசைஸ் வந்து ஒரு வீக்லி 3 தரம் செய்யறா. ஆனா கன்சிஸ்டன்சி அவருக்கு பிரச்சனையா இருக்குது. அதே போல எக்ஸ்பென்சிவான ஜிம்முகளை பார்த்து அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாம சர்வீஸ் கொடுக்க போறோம் என்று சொல்லிட்டு எங்கட சர்வீஸ் ஆரம்பிக்கும். இப்போ விளைஞ்சா, இப்ப எங்கட சர்வீஸ் எங்கட ஜிம்க்கு யார் வருவாங்க? இந்த ப்ரொஃபைலோட கனெக்ட் பண்ற ஆட்கள் தான் வரப்போறோம். அப்ப எங்களுக்கு ஹைலி டார்கெட்டட் ஆடியன்ஸ் நாங்க இது எங்களுக்கு இருக்க போறோம். அப்ப இதுதான் பர்சனல் டெவலப்பிங். சரியானே? ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு சொல்றது வந்து அடுத்த விஷயத்துல வந்து நாங்க ஒரு மிட் சைஸ் ஃபிட்னஸ் செயின் ஒன்று நாங்க என்ன செய்ய போறோம், சவுத் ஏஷியால கிரியேட் பண்ண போறோம் சொல்ற மாதிரி ஒரு இதுல வந்து நாங்க ஒரு மீடியம்ல இருந்து ஹை லெவலுக்கு உட்பட்ட டீடைல் லெவல் தான் இதுல இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு என்னது டீடைல் வந்து டீடைல் எங்க இருக்குமான்னு கேட்டா பய பர்சனால தான் இருக்கும். சரிதானே? ரைட். இப்ப யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணிடுமா உங்களோட ரெலவெண்ட், இப்ப நீங்க ரெலவெண்டா இருக்கிற உங்களோட ஃபீல்ட்ல, நீங்க சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல நிஃப்லா ஓ ஜரீனா ஓ டோனி நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இப்ப உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி சர்வ் பண்ற கஸ்டமர்ஸுக்கு ஷோர்ட்டா ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுங்க. உங்களோட பர்சனாக ஒரு பேர் வச்சு இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. கேன் யூ கிவ் a try? ஒரு பர்சனா வந்து உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எஸ்னிப்ல ஒரு நேமை மென்ஷன் பண்ணி சொல்ல வேணுமா சார்? எஸ், ஒரு நேம். அப்ப அதுல வந்து ஜெண்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு நேமை சொல்லி அது எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தான் இந்த சர்வீஸ் கொடுக்கப்படும். அகமட். ம் அகமட், ஏஜ் 23-24 ஏஜ்ல. அவங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வேணும் அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஃப்ளூவண்ட்டாக பயம் இல்லாமல் எந்த இடத்துலையும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அவங்களோட கம்யூனிகேஷனை கொண்டு போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஓகே. அவங்களுக்கு இப்போ 23 இயர்ஸ்னால அவங்களுக்கு டே டைமில் கிளாஸஸ் அட்டன் பண்ணி கொள்றதுக்கு ஏலா, ஃபிசிக்கல் கிளாஸ் கொண்டு போவேல, அவங்களோட ஒர்க் லைஃப் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பிஸினால நாங்கள் நைட்டுக்கு ஜூம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி செஞ்சோம். ரைட். ஓகே, அவ்வளவுதான். அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான்னு நீ பண்ணலாம். ஆல்ரெடி டே டைம்ல ஒர்க் பண்றாரு, ஸோ நைட்ல தான் அவைலபிளா இருக்கிறாரு இந்த வரைக்கும். ஓகே, இவருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்க போறோம்ன்றது அடுத்த லெவல். சரியா? ஓகே. ஸோ அப்ப எங்களுக்கு இன்னும் ஈஸியா அது பாத்தீங்களா, இப்ப யாருக்கு எங்கட சர்வீஸ் கொடுக்க போறோம்ன்றது எங்களுக்கு இன்னும் கிளியரா. ஸோ எங்கட மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், எங்கட சேல்ஸா இருக்கலாம், வந்து எங்களுக்கு என்னது டார்கெட் பண்ணி நாங்க என்ன செய்யலாம், ரீச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ நிஃப்லா, குட் ஷேரிங். ஸோ அப்போ அவட இதுக்கு வந்து அவட ஃபீல்டுக்கு ரிலேட்டா வந்து ஒரு பர்சனா வந்து டெவலப் பண்ணி காட்டிக்கிறார்.
ஸோ இதே விஷயம் தான் வந்து நாங்களும் வந்து எங்கட ஃபீல்டுக்கு எங்கட ப்ராடக்டை ஒரு சர்வீஸை வந்து நாங்கள் யாருக்கு கொடுக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு பர்சன் நான் வந்து டெவலப் பண்ண தெரியும். ரைட், குட். ஸோ இதான் வந்து பய பர்சனா. சரியானே? ரைட், இதுல எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது ரெண்டுலையும் வந்து ரியலான ப்ரொஃபைல் எது? Right, இதுக்கு இந்த ஸ்லைடுக்கு வாரத்துக்கு முதல் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட ஷேர் பண்ணிட்டு தான் இதுக்கு வரணும். ஸோ அது கொஞ்சம் மாறிப்பட்டுட்டு அது ஷேர் வித் யூ. ரைட், ஸோ அதுக்கு முதல் வந்து நாம பார்க்கும் வந்து ஒரு பய பர்சனாவில் உள்ளடங்க வேண்டிய விஷயம். இப்போ நிஃப்லா வந்து ஷேர் பண்ணாதானே. ஸோ அந்த ஷேர் பண்ண விஷயங்கள், எஸ் ஆப்வியஸ்லி அவ ஷேர் பண்ண விஷயங்களோட இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்தா நல்லம்னு சொல்றதா நாங்கள் பார்ப்போம். ஸோ அப்படி 6 மெயினான டிமென்ஷன்ல நாம என்ன செய்யலாம்னா ஒரு கம்ப்ளீட்டான பர்சனை வந்து உருவாக்கலாம். ரைட், அந்த 6 மெயின் பார்க்கப்படும். முதலாவது டெமோகிராபிக்ஸ், அதாவது அந்த பர்சனோட ஏஜ் என்ன, எந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன ஒக்கியூபேஷன், படிக்கிறாங்களா, என்ன தொழில் செய்யறாங்க, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. ரைட், உதாரணமா கல்யாணம் முடிச்சவங்களா முடிக்கலையா. இப்போ மெரிட் பீப்புளுக்கு நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் எப்படி இருக்கும், அது டிஃப்ரெண்டா இருக்கலாம். சிங்கிள் பர்சனோட ஒப்பிடும்போது பேச்சுலர்ஸ் கொடுக்கறத விட டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அப்போ டெமோகிராபிக் வந்து ரொம்ப முக்கியம். முதலாவது. ரெண்டாவது சைக்கோகிராபிக்ஸ். சைக்கோகிராபிக்ஸ் சொல்ற என்னது, அவங்களோட வேல்யூஸா இருக்கலாம், அவங்க நம்புற விஷயம், அவங்க பிலீவ் பண்ற விஷயம். ஒரு ரிலிஜன் பீப்புளுக்கு கொடுக்குறது இன்னொரு ரிலிஜன் பீப்புளுக்கு சம்டைம் கனெக்ட் ஆகாம இருக்கு. ஸோ அப்போ அந்த பிலீவ்ஸ் முக்கியம். லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி, ரைட், ஆட்டிடியூட்ஸ் எப்படி. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடலாம், உங்களோட பிலீஃப்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடலாமா இருக்கும். ரைட், எஸ், ஓகே. அடுத்து வந்து கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். அவங்களோட கோல்ஸ் என்ன, எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க முக்கியம் என்ன, அவங்களோட கோலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சர்வீஸ் இருந்தால் தான் அவங்க விரும்பி எடுப்பாங்க. இல்லைன்னு நினைச்ச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்னு சொன்னா அவங்களோட டார்கெட் வந்து படிக்கணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி ஒரு கோல் இருக்கிற ஒருத்தர் தான் நீங்க உங்களோட ஒரு பர்சன் அவங்கள எடுக்கணும். அடுத்து வந்து சேலஞ்சஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவங்க எதை சேலஞ்சாக வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் ஷேர் பண்ண நிக்கலாம், அவர் வந்து டெய்லி டே டைம்ல ஒர்க் பண்றாங்க இல்லாட்டி ஸ்டடிக்கு போறாங்கன்றதால அவங்களுக்கு டே டைம் இல்லை சொல்ற ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு. ரைட், அதை நாம அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நாங்கள் நைட்ல ஜூம் கிளாஸ் நடத்துறதா இருக்கலாம், அல்லது ட்ராவல் பண்றது கஷ்டப்படுறாங்க, கோ ஃபார் ஜூம் கிளாஸ், விளங்கு தானே. ஸோ இந்த மாதிரி இப்போ என்னோட பர்சனால வந்து உள்ளடங்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், அதே போல சேலஞ்சஸ். பையிங் பிஹேவியர் என்ன, ரைட், அதுல அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கு போகுது, என்ன மாதிரி சேனல்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க, ஆன்லைனா ஆஃப்லைனா, இந்த மாதிரி விஷயங்கள். ரைட், பையிங் பிஹேவியரை வந்து நாங்கள் தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து எந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒப்ஜெக்ஷன் இருக்குது, ஹெசிடேட் பண்றாங்க, என்னத்துக்கு, என்ன மாதிரி சேஃப்டி நீட்டை அவங்க அட்ரஸ் பண்ண பாக்குறாங்க, அவங்க வாங்காம விடுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம், என்ன பயம் இருக்கும். ரைட், அப்ப சில ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட்ஸ் சொன்னாலும் அவங்க பயந்துட்டு இருப்பாங்க, நான் ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன், எல்லாம் நேச்சுரல்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கலாம். அந்த ஃபியர் தெரிஞ்சா தான் அதை அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ல மார்க்கெட்டிங் டைம்ல அதை அட்ரஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்ற ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கும் வந்து எங்களுக்கு ஒப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் தெரிஞ்சிருக்கும். விளங்கிச்சா? இப்ப நாங்க ஒரு கஸ்டமருக்குரிய பர்சனா உருவாக்குறதுக்கு இந்த 6 விஷயங்களுக்கு கூடாகத்தான் ஒரு பர்சனை உருவாக்கணும். அப்ப நாங்க எழுதும் போது இந்த வயசை சேர்ந்த, இந்த இடத்துல வாழக்கூடிய, இந்த தொழில் செய்யக்கூடிய பேச்சுலர் ஒருத்தருக்கு அவரோட பேர் வந்துடும். ஸோ அவர் இந்த விஷயத்தை பிலீவ் பண்றாரு, இவருக்கு இந்த கோல்ஸ் இருக்குது, ஆனா அவருக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் இந்த மாதிரி ப்ரிஃபர்ட் சேனல்ஸை வச்சிருக்கிறாரு, ஆனா இவருக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து இவர் வாங்க முறதுக்கான காரணங்கள் இருக்கும், அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட் பர்சனை உருவாக்கிட்டோம் என்றால் எங்களுக்கு மார்க்கெட் பண்றது, மார்க்கெட்டிங் கண்டென்ட் உருவாக்குறது எவ்வளவு ஈஸியா இருக்கு. இது வரைக்கும் விளங்கிட்டான் ஒரு கம்ப்ளீட் பர்சனை உருவாக்குறதுக்குரிய டிமென்ஷன்ஸ் எங்கெங்க யோசிக்கணும். எஸ் சார். ஓகே, குட், ரைட். இப்போ ஒரு பர்சனாவை உருவாக்குறதுக்கு நாம டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும்லாம் சொல்லிட்டோம்.
சும்மா சும்மா யோசிச்சு சொல்லக்கூடாது. டேட்டா பேஸ் டேட்டா ட்ரிவன் பர்சனாக தான் நாங்கள் டெவலப் பண்ணணும் என்றால் எங்க இருந்து நாங்கள் இந்த டேட்டா எடுக்கலாம் என்ற கேள்வி வரும். ரைட். அப்ப இந்த டேட்டா எடுக்கக்கூடிய மெயினான சேனல்ஸ் வந்து 2 வகையா செய்யலாம். ஒன்று குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ், குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ். குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் என்னன்னு தெரியுமா? அது தெரியும் சொல்றா. குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன? சார் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொன்னா அந்த பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கேட்குறது, அவங்கள இன்டர்வியூ வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்றது கேளும். குவான்டிட்டிவ் டேட்டான்னு சொன்னா நான் வெப்சைட்ல சர்ச் பண்றது அந்த மாதிரியா? ஓகே, குட், தேங்க்யூ ஃபார் ஷேர் பண்ணது. அந்த ரீசர்ச் பண்ணி எஸ், புக்ஸ்ல சாரி, அந்த ரீசர்ச்லாம் பண்ணி அந்த புக்ஸ்ல பார்க்கறது, வெப்சைட்ல சர்ச் பண்றது. ஓகே. பேசிக்கலி ஓகே, குட். பேசிக்கலி குவாலிட்டேட்டிவ்னு சொன்னது நீங்க சொன்ன மாதிரி அது பண்பு சார்ந்ததா இருக்கும். ரைட். அதாவது நல்லம் நல்லம் இல்ல, கெட்டது அந்த மாதிரி சொல்றது வந்து எப்படி என்ன மாதிரி ஷேர் பண்றாங்க. ரைட். அவங்களோட கருத்து சார்ந்து இருக்கும். குவான்டிடேட்டிவ்னு சொல்றது வந்து நம்பர்ஸ் சார்ந்து இருக்கும், மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அனலிசிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்குதுன்னு சொல்றது மாதிரி இருக்கும். குவாலிட்டேட்டிவ்னு சொல்றது வந்து அவங்க ஜஸ்ட் நல்லம் நல்லம்னு சொல்றது மட்டும். குவான்டிடேட்டிவ் சொல்றது வந்து எவ்வளவுக்கு அவங்க ரேட் பண்ணுவாங்க. 10ல இருந்து 1ல இருந்து 10க்கு ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல சொன்னா அவங்க ரேட் பண்ணி தாரது வந்து குவான்டிடேட்டிவ். நல்லமா மோசமானு சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து என்னது, குவாலிட்டேட்டிவ். ஓகே. ஸோ அப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டாவை நாங்கள் மெஷர் பண்ணலாம், அதை வச்சு ஒரு அனலைசிஸ் உருவாக்கலாம். ரைட். அதுல இருந்து ஒரு டேட்டாவை, ஒரு டேஷ்போர்டை உருவாக்கலாம். ரைட். ஸோ ஸோ ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பர்சனை வந்து உருவாக்கலாம். சரியா? அதுல வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி வெப்சைட்ஸ்ல அனாலிசிஸ் எடுக்கலாம், ஒரு கூகுள் ஃபார்மை கொடுத்து டேட்டா எடுக்கலாம். ரைட். எங்களோட சிஆர்எம்ல வரக்கூடிய டேட்டாஸ் இருக்கலாம், சேல்ஸ் ரெக்கார்ட், கஸ்டமர் டெமோகிராஃபிக் டேட்டாஸ் எடுக்கலாம். ரைட். சர்வேஸ் ஏதாவது செஞ்சு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் சொல்லும்போது நம்ம ஃபோக்கஸ் குரூப்ல போயிட்டு கேள்வி கேட்கறது, நிஃப்லா ஷேர் பண்ண மாதிரி இன்டர்வியூஸ் கேட்கறது, அவங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறது, சேல்ஸ் டீம் வந்து சொல்ற ஃபீட்பேக்கை கேட்கறது. ஸோ இதன் மூலமாக என்ன செய்யலாம் சொன்னா நாங்க டேட்டாவை எடுத்துக்கலாம், ஒரு பர்சனை உருவாக்குறதுக்குரிய டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து சோஷியல் லிசனிங் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வந்து நாங்க எங்கட வெப்சைட்ஸ்லயோ அல்லது எங்கட சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ், ரைட். அதே போல வந்து ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல எங்கட பிராண்டை பத்தி, ப்ராடக்டை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, கூகுள் ரிவ்யூஸ், இதுகள் வந்து சொல்லுவோம் சோஷியல் லிசனிங்னு சொல்லுவோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்றது. ஸோ இதுல இருந்து நாங்க டேட்டாவை எடுக்கலாம். அடுத்து வந்து கம்படிட்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவோம், 4வது விஷயம். ஸோ இதுல வந்து யாரு எங்களோட கம்படிட்டர்ஸோட எங்கேஜ் ஆகி இருக்கிறாங்க, அல்லது எங்களோட கம்படிட்டரா இருக்கிறவங்களோட ப்ராடக்டை யார் வாங்குறாங்க, அவங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட் யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எது நல்லபடி சொல்றாங்க. ரைட். இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எது ஒரு அன்மெட் நீட்னு சொல்லுவோம், எது அவங்களோட கஸ்டமரோட நீடை எந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கம்படிட்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்ப கம்படிட்டரால சால்வ் பண்ணப்படாத ஒரு சொல்யூஷன் எங்க இருக்கு, ஸோ அதை சால்வ் பண்ற இடத்துக்கு நாங்கள் எங்களோட பர்சனாக நாங்கள் அதை எனது சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ நாங்கள் குவாலிட்டேட்டிவாகவோ குவான்டிடேட்டிவாகவோ நாங்கள் என்ன செய்யலாம் வந்து எங்களோட டேட்டா வந்து நாங்கள் எடுக்கலாம் எங்களோட பர்சனாக்குரிய. அதுல இருந்து வந்து சோஷியல் லிஸ்னிங் முக்கியம். எங்க ஃபீட்பேக்ஸ், சோஷியல் மீடியாஸ், கமெண்ட்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து டேட்டா எடுக்கலாம். அதே போல கம்படிட்டர் அனலைஸ் பண்றது மூலமாகவும் டேட்டா எடுக்கலாம். இது வரைக்கும் வழங்கிச்சா? எஸ் சார். ஸோ ஒரு பர்சனோட என்ன, அது ஏன் செய்யறோம், அதை எப்படி செய்யலாம்ன்ற வரைக்கும் நாங்க பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ நாம சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய போறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து மேப்பிங் ஜெனுவின் கஸ்டமர் எம்பத்தி. கஸ்டமர் எம்பத்தட்டிக்கல் வியூல நாம எப்படி அனலைஸ் பண்ணலாம் கேட்டால் 4 வகையில. ரைட். எங்களோட டேட்டாவில இருந்து எடுத்துக்கொள்ற அந்த விஷயத்த அந்த பர்சனை உருவாக்குறதுக்குரிய ஒரு மேட்ரிக்ஸ் தான் வந்து இது. அப்ப கஸ்டமர்ஸ் 4 வகையில எங்களுக்கு என்ன செய்யாம கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
அதுல நாம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒன்று வந்து திங்கிங். கஸ்டமர் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட பிலீவ்ஸ் என்ன, அசம்ஷன்ஸ் என்னன்னு சொல்றது முதல் விஷயம். அதுல வந்துட்டு ஒரு டேட்டா எடுக்கலாம். கஸ்டமரோட பிஹேவியர், வாட் டஸ் ஹி டூ, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், ரூட்டீன்ஸ், பிஹேவியர்ஸ் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் டேட்டா எடுத்துக்கொள்ளும். அதாவது அவங்க கஸ்டமர் நாங்கள் பார்த்து விளங்கி கொள்றோம். சில விஷயம் கஸ்டமர் டைரக்டா எங்களுக்கு சொல்லுவாங்க, ஃபீட்பேக்ல எழுதிருப்பாங்க, ரிவ்யூஸ்ல எழுதிருப்பாங்க, இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க, சொல்ற விஷயம். அடுத்து அவங்களோட இமோஷனை கேட்ச் பண்ண தெரியணும். அவங்க எதுக்கு பயப்படுறாங்க, இதெல்லாம் விரும்புறாங்க, லைக் பண்றாங்க, இமோஷன். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சிம்பிள் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கேட்கிறேன். ரைட். ஹலால் மீல் டெலிவரி சர்வீஸ் ஒன்று நீங்க செய்ய போறீங்க. ஹலால் மீல் சொல்றவங்களுக்கு கான்செப்ட் இருக்கும். முஸ்லிம்ஸ் வந்து ஹலால் மீல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரைட். அப்ப ஹலால் மீல் ப்ரிப்பரேஷன் டெலிவரி சர்வீஸ் வந்து நீங்க செய்ய போறீங்க ஒரு அர்பன் ஏரியாவில், கலம்பு மாதிரி சிட்டியில செய்ய போறீங்கன்னு சொன்னால், இதுல நீங்க எந்த குவாட்ரன் வந்து நீங்க ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்க போகுது? ஃபீல்ஸ், இமோஷன்ஸ், அவங்களோட ஹோப்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்க என்ன செய்வீங்க வந்து கொஞ்சம் அதுதான் நீங்க கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்க வேண்டிய விஷயம். ரைட். குட். அதே போல ஓகே குட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். திங்கிங், டூயிங், சேயிங், ஃபீலிங், இந்த 4 வகையில வந்து உங்களுக்கு கஸ்டமர் டேட்டா வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரி. ரைட். சரி, இது நாங்க வருவோம். ரைட். ஸோ நாங்க இந்த கான்செப்டை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். கஸ்டமர்ஸ் டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ், தே ஹையர் தெம். இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு தரப்போகுது. அப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுமே, ஒரு மீல் ப்ரிப்பரேஷன் சர்வீஸ் வந்து நீங்க செய்யப்படுறீங்க. ஒரு என்ன சாப்பாடு சமைக்கிற, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ற சர்வீஸ் நீங்க செய்யறீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் செல்லிங் த கன்வீனியன்ட் பாக்ஸஸ். நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட சர்வீஸ்ல நீங்க என்னத்தை எக்ஸாக்டா செய்றீங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபங்க்ஷனல் ஜாப்பை தான் போய் டச் பண்ணணும். சோஷியல் ஜாப் இருக்கலாம், இமோஷனல் ஜாப் இருக்கலாம், அது எல்லாத்தையும் தாண்டி யூ ஹாவ் டு டச் த ஃபங்க்ஷனல் ஜாப். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயம். ரைட். உதாரணமாக வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு சாப்பாடு கேட்டரிங் சர்வீஸ் செய்றீங்கன்னு சொன்னால், ஃபங்க்ஷனலான விஷயம் என்னென்றால் ஹெல்தி மீல் ரெடி ஃபாஸ்ட். விரைவாக ஹெல்தியான மீல் தான் வந்து ஃபங்க்ஷனல். சோசியல் ஜாப் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், seen as someone taking healthy serious. அதாவது என்னது, ஹெல்தின்னு சொல்லி பார்க்கக்கூடிய, ஹெல்தி ப்ராடக்டாக பார்க்கறது மக்களோட வியூ ஒன்றைக்கு. ஸோ அதான் வந்து சோசியல் ஜாப். இமோஷனல்னு சொல்றது வந்து ஃபீல்ஸ் லெஸ் ஓவர்வெல்மெண்ட் கண்ட்ரோல். அவங்களுக்கு என்னது, எனக்கு ஒரு என்னது ஹெல்த்தியான ஃபுட் வேணும்ன்றதை இமோஷனலாக டச் பண்ற ஒருத்தன் இருப்பான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டச் பண்ண வேண்டிய விஷயம் ஃபங்க்ஷனலாக இந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு சோஷியல் ரிக்குவயர்மெண்ட், எமோஷனல் ரிக்குவயர்மெண்ட் சொல்றது அடிஷனல். ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் வந்து ஒரு பர்சனல் ட்ரிவன் மெசேஜ் வந்து நாங்கள் சொல்றேன்னு சொன்னா, ரீக்ளைம் யூர் ஈவினிங், ஈட் வெல், ஸ்ட்ரெஸ்லெஸ். இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வர விஷயம் சிம்பிளி வந்து எங்களோட மீல் வந்து ஹெல்தியானதும் ஃபாஸ்டாக நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ண போறோம். ரைட். அப்போ நான் என்ன யோசிக்கணும், கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்டை வாங்கல, அதை ஹயர் பண்றாங்க, இந்த லெவலுக்கு நாங்கள் யோசிக்கணும். ஸோ ஒருத்தரை ஹயர் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு நல்லா பேசுறதுக்காக ஹயர் பண்ணுவோமா, நல்லா சிரிக்கிறதுக்காக ஹயர் பண்ணுவோமா? இல்ல. அவரோட ஃபங்க்ஷன், ஒரு சேல்ஸ் பர்சனை ஹயர் பண்றோம் என்றால் அவர் நல்லா சேல் பண்ண தெரியும்ன்றதுக்காக தான். அவர் நல்ல பர்கர் சாப்பிடுவாருன்றதுக்காக அவர் ஹயர் பண்ணலாமா? அப்ப நாங்க ஒரு ப்ராடக்டை வாங்கல, ஒரு ப்ராடக்டை வாங்குறதாக நாங்க யோசிக்க கூடாது, கஸ்டமர்ஸ் வந்து ஹயர் பண்றாங்கன்னு தான் யோசிக்கணும். அப்ப எங்களோட ஃபங்க்ஷனை தான் அவங்க விரும்புறாங்க, நாங்க என்ன செய்யணும்ன்றத, எங்களோட ஃபங்க்ஷன் எதுவோ அது சரியாக செய்வோம்ன்ற நம்பிக்கை தான் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்றது தான் எங்களோட அடுத்த வியூ பாயிண்ட். ரைட். ஸோ இது எதுக்காகன்னு சொன்னால் எங்களோட பர்சனாவை இன்னும் நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணி உருவாக்குறதுக்காக. இந்த கன்செப்ட் வரைக்கும் வந்துச்சா?
எஸ் எஸ் சார். சார். ஓகே ரைட். சரி, ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நாங்கள் என்ன மாதிரி எங்களை சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி அது பர்சனல் பில்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்களோட நாங்கள் இந்த பர்சனல் கான்செப்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் இஸ் 9:30. ஓகே, இன்னைக்கு செஷன் பற்றி ஏதாவது ஃபீட்பேக்கோ ஷேரிங் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். Any feedbacks or any sharing? If nothing to share, நாம நெக்ஸ்ட் செஷன் எண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நாம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ we'll meet on the next time. Okay, thank you for joining. Have a good night. Okay, sir. Thank you. You're welcome.